ஜூலை 11ஆம் தேதியான இன்று மக்கள் தொகை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் உலக மக்கள் தொகை நாள் கொண்டாடப்படுகிறது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். உலகின் தற்போதைய மக்கள் தொகை 760 கோடி. புள்ளி விவரங்களின்படி 70.1% மக்கள் வெறும் 20 நாடுகளில்தான் வாழ்கின்றனர். இதில் முதலிடத்தில் உள்ள சீனாவின் மக்கள் தொகை 137 கோடி. இரண்டாவது இடத்தில் உள்ள இந்தியாவின் மக்கள் தொகை 2011 கணக்கெடுப்பின்படி 121 கோடி. சீனா இந்தியாவிற்கு அடுத்து மக்கள் தொகையில் 3வது இடத்தில் உள்ள அமெரிக்காவின் மக்கள் தொகை 32 கோடி. 4வது இடத்தில் உள்ள இந்தோனேஷியாவில் 26 கோடி பேரும் 5வது இடத்தில் உள்ள பிரேசிலில் 20 கோடி பேரும் வாழ்கின்றனர். உலக மக்கள் தொகையில் 36.4% பேர் இந்தியா மற்றும் சீனாவில் வசிக்கின்றனர். இன்னும் 7 ஆண்டுகளில், அதாவது 2024இல் சீனாவை முந்தி மக்கள் தொகையில் இந்தியா முதலிடத்தை பெறும் என ஐநாவின் ஆய்வு கூறுகிறது. உலகிலேயே நிலப்பரப்பில் முதலிடத்தில் உள்ள ரஷ்யாவின் மக்கள் தொகை வெறும் 14 கோடி. சீனா, அமெரிக்கா, பிரேசில், ரஷ்யா, ஜப்பான், வியட்நாம், ஜெர்மனி, ஈரான், தாய்லாந்து, பிரிட்டன் ஆகியவை மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் குறைவாக உள்ள முதல் 10 நாடுகள். 2050இல் இந்தியா, நைஜீரியா, காங்கோ, பாகிஸ்தான், எத்தியோப்பியா, தான்சானியா, அமெரிக்கா, உகாண்டா, இந்தோனேஷியா ஆகிய 9 நாடுகளின் மக்கள் தொகை உலக மக்கள் தொகையில் சரிபாதியாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நாடுகள்தான் மக்கள் தொகை அதிகரிப்பில் முக்கிய பங்கு வகிக்கும் என கூறப்படுகிறது. தற்போதைய மக்கள் தொகையை விட அடுத்த 13 ஆண்டுகளில் உலக அளவில் சுமார் 100 கோடி வரை மக்கள் தொகை அதிகரிக்கும் என கணக்கிடப்பட்டுள்ளது. உலகில் 60 வயதிற்கு மேற்பட்ட முதியோரின் எண்ணிக்கை 2100ஆம் ஆண்டில் தற்போதுள்ள 100 கோடியில் இருந்து 310 கோடியாக அதிகரிக்கும் என்றும் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. 2050ஆம் ஆண்டுக்குள் 23 ஆப்பிரிக்க நாடுகளின் மக்கள் தொகை இரட்டிப்பாகிவிடும் என்றும் ஆய்வுகள் மூலம் தெரிய வந்துள்ளது.